ஒரு குட்டி சேலஞ்ச் பார்க்கலாமா? உங்க இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். இந்த ஸ்கிரீன்ல தெரியிற 3 சென்டென்ஸையும் படிச்சு பாருங்க. இதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு எனக்கு சொல்லணும். He is going to home. She is my cousin sister. Everyone are happy. இப்போ இந்த 3 சென்டென்ஸ்ல எதுவுமே மிஸ்டேக் இல்லை, எல்லாமே கரெக்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இல்ல எல்லா மிஸ்டேக்ஸுமே நான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சூப்பருங்க, உங்களுக்கு நல்லாவே இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸா செக் பண்ணுவோம், அதுல என்ன மிஸ்டேக்னு பார்ப்போம். இதுல காமிச்சிருக்க எல்லா மிஸ்டேக்ஸுமே ரொம்ப காமனா எல்லாருமே மேக் பண்றது தான். ரொம்பவே உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. He is going to home அப்படிங்கிறது தப்பு. எப்பவுமே ஹோம்க்கு முன்னாடி நம்ம டு யூஸ் பண்ணக்கூடாது. He is going home அப்படிங்கிறது தான் கரெக்ட். இப்ப நம்மளோட செகண்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். She is my cousin sister. இது வந்து தப்பு. இது கரெக்ட் ஈக்குவலன்ட் பாத்தீங்கன்னா she is my cousin அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம அந்த சிஸ்டர், she is my cousin sister, he is my cousin brother அப்படி சொல்லக்கூடாது. He is my cousin அது மட்டும் போதும். அங்க heங்கிறதே அது ஒரு பாய் அப்படிங்கறத குறிக்கும். அந்த மாதிரி she is my cousin அப்படின்னு சொல்லும் போது ஷீங்கிறது ஒரு கேர்ள் அப்படிங்கறத குறிக்கும். இதுக்கு மேல நம்ம சிஸ்டர் பிரதர்னு ஆட் பண்ண தேவையில்லை. இப்ப நம்ம தேர்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். எவ்ரி ஒன் ஆர் ஹாப்பி அப்படிங்கிறது தப்பு. எவ்ரி ஒன்ங்கிறது தோ நமக்கு வந்து அது ப்ளூரல் மாதிரி நிறைய பேரை குறிக்குது, ப்ளூரல் அப்படின்னு நமக்கு நினைச்சாலும் இங்கிலீஷ்ல எவ்ரி ஒன்னுங்கிறது சிங்குலர் இன்டெஃபினட் ப்ரொனவுன். அதுக்கு நம்ம எப்பவுமே சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி அப்படிங்கிறது தான் கரெக்ட். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோக்கு தமிழ் டு இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.